வெவ்வேறு விதமான அன்பு உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது. இப்போ ஒரு பாயிண்டில் டான்ஸராக ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஒரு பாயிண்டில் வந்து இப்போ போஸ்ட் லியோ உங்களுடைய ஆக்டிங்க்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. இந்த அன்பு, புது அன்பு எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. அதாவது லியோ, அதாவது ஃபஸ்ட்டு அந்த லியோ தான் மெயின். அதுக்கு ரோடு போட்டதே வந்துட்டு லோகேஷ் சார் தான். ஏன்னா அவர் மட்டும் அந்த லியோ அந்த கேரக்டரை வந்து எழுதலைன்னா இன்றைக்கி லோகாவில் நான் இல்லை. அதனால் மெயின் லோகேஷ் சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லலாம். கிரெடிட் ஃபுல்லாக அவர் தான், அவரோட ப்ராடக்ட் தான் இது, அவர் உருவாக்கின ப்ராடக்ட் தான் இது. இப்போ எல்லா சைடும் வந்துட்டு வருது. ஏன்னா ஹிந்திலேருந்தும் கால் பண்ணாங்க, தெலுங்குலேருந்தும் கால் பண்ணாங்க, எல்லா சைட்லேருந்தும் டேரக்டர்ஸ் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப. அப்போ ஹிந்திலேருந்து கால் பண்ணி ஒரு படத்துக்கும் கேட்டாங்க. பட் நான் இது கொஞ்சம் இல்லைன்ட்டேன். ஏன்னா பிகாஸ் அது வேறு மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தது. அதான் சொன்னேன், பண்ணா வில்லன் அப்படின்னு வில்லனாக இல்லை, இல்லைனா வந்துட்டு ஒன்று ஜாலியான கமர்ஷியல் அந்த மாதிரி இல்லை அப்படின்னும். அது பண்ணுறப்போ சில சப்பாக இருந்துச்சு. பட் எனக்கு கொரியோகிராஃபி டைட்டாக சார் டேட்லாம் அப்படின்னும். அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தது. பட் அது நான் உடனே அது கமிட் பண்ணிக்க வேணாமே, கொஞ்சம் ஸ்லோவாக போகலான்ட்டு தான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். ஆனால் எல்லா சைடும் செம்ம ரெஸ்பான்ஸ். எல்லாம் தெலுங்குல வந்து எல்லா டேரக்டருமே எனக்கு கால் பண்ணாங்க, தமிழ்லேயும் கால் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கேன். அது சொல்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க சைட்லாம் வரப்போ பெரிய பெரிய டேரக்டரில் கால் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல எனக்கு. இங்கே வந்து ராஜ்மோகன் சார் பேசினார். ராஜ்மோகன் சார் என்ன சொல்கிறீங்க, எக்ஸ்ட்ரானரி டேரக்டரு, சினிமோட்டோகிராஃபி. அவர் கால் பண்ணி இன்னும் கலக்கிட்டா, சூப்பராக பண்ணிட்டடா, என்ன ரியாக்ஷன், என்ன மாடுலேஷன் சொல்கிறப்ப நாளே சார் அப்படியா சார் உங்களுக்கு பிடிச்சதா சார்ன்ற, பிடிச்சதுடா, சூப்பராக பண்ணியிருக்க. எனக்கு அவர் சொல்கிறப்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. அவங்க கதையாகவும் டிசைனாக சூப்பராக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்புறம் ஆர்யா டார்லிங் பேசினார், அவரும் பேசினார். என்ன ஒரு உலகத்தையே க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு அவனுங்க, பயங்கரமாக ஒன்று பண்ணிட்டாங்க, சான்ஸ் இல்லை, அதுவும் நீ கலக்கிட்ட சான்ஸ் இல்லை. எனக்கு அது பெருமையாக இருக்குது. சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் பேசுகிறப்போ எனக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஹாப்பி தான். Call 9498010101 to avail 1 month free internet. Crucianet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.